ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகவ் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாயா தான் காமிக்கிறாங்க. மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, மொட்டை மாடியில் நின்று சீனுவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இது, இன்னைக்கு இவனோட நடவடிக்கையில் ஒரு மார்க்கமாகவே இருக்குது. அவள் என்ன கேட்டாலும் நாம ஓமன்னு ஒரு வார்த்தை சொல்லவே கூட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மாடிக்கு நம்ம சீனு வராங்க. கீழே ஒரு டைம் மாதிரி ஒன்று கிடக்கு. அதை கவனிக்கல சீனு. அது மேலே ஏறி உருண்டுட்டு வராங்க. இது பார்த்து மாயா அதிர்ச்சி ஆகிட்டே வராதடா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. உடனே சீனு நம்ம மாயா மேலே கொண்டு விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. சீனு மாயா கணத்துல முத்தம் கொடுத்துடுறாங்க. இந்த பக்கம் டே எழுதுடா, வேணும்னு தானே விழுந்த, இங்கே பாரு யாராச்சும் வேணும்னு விழுவாங்களா மாயா, இங்கே பாரு அந்த டயரில் வழக்கி கொண்டு தான் நானே கொண்டு விழுந்த தெரியுமா, டே நடிக்காதடா, இது கூட உன் திட்டமாக தான் இருக்கும். என்ன மாயா என்ன நம்பவே மாட்டேங்கிற, பின்ன காலையிலேருந்து ஒரு மார்க்கமாகவே இருக்க சீனு, இது சரியில்லை. சரி மாயா, நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு பேசிட்டு இருக்கலாம், இங்கே பாரு சீனு இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேவிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ஆம்பளைங்க எல்லாரும் சாப்பிடட்டும், அவங்க புருஷமாரு சாப்பிட்டத பொண்டாட்டி மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும் ஆம்பளைங்க எல்லாரும் உட்கார வச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி, இங்கால பார்வதி, நம்ம சாரோட சித்தி 3 பேர் சாப்பிடாம இருக்காங்க. மற்ற எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாருவும் கூடவே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா மாயா மட்டும் உட்கார இல்லை. ஏன்னா அவங்கவுங்க புருஷமாரு சாப்பிட்டது தான் பொண்டாட்டி மாதிரி சாப்பிடணும்னு ரமணி பாட்டி சொல்லியிருப்பாங்க. சோ சீனு சாப்பாடை சாப்பிட்றதுக்காக மாயா தூரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சீனு மாயாவை கவனிச்சிடுறாங்க. இவ சாப்பிடாம இருக்கா, இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஓ தந்திர திட்டம்லாம் எனக்கு தெரியாதா மாயா அப்படின்னு யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்கிறாங்க. என்ன இது, இந்த சீனு என்ன கல்யாணம் பண்ண போறானா இல்ல இந்த மாயாவை கல்யாணம் பண்ண போறானா, எது தப்பா இருக்கேங்கிற மாதிரி சாருவுக்கு சந்தேகமா இருக்கு அந்த இடத்துல. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் சீனு என்ன பண்றாங்கன்னா எஸ்ன்னு போட்டுட்டு தட்டை கிச்சன்ல கொண்டு வச்சிடுறாங்க. எல்லாரும் கிச்சன்ல வச்சுட்டு கை கழுவிட்டு வராங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மாயா என்ன பண்றாங்கன்னா நேரா கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி எல்லாருமே அவங்க டைனிங் டேபிள்ல இருந்து அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி சாப்பிட்டு தட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யாரும் பார்க்கலன்னு நினைச்சு நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா சீனோட தட்டுல எஸ்ன்னு அடிச்சிருக்கோம். ஸோ அந்த தட்டை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாப்பிட்டு முடிச்சதும் ஜானகி கையெலம்பலான்னு வரும்போது மாயா சீனோட தட்டுல சாப்பிட்றத கவனிச்சிடுறாங்க. அந்த இடத்துல செம அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. என்ன இது, மாயா சீனு சாப்பிட்டு தட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கா, கடவுளே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாயா அப்படின்னு சொல்லும்போது மாயாவுக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது. பெரியமா அது அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு சாப்பாடு வேணும்னா எல்லாரும் கூட இருந்து அங்க சாப்பிட வேண்டியதானே, அது பெரியமா இடே போதாம போயிடுச்சு இல்ல, அதனாலதான் கடைசியா சாப்பிடலான்னு இருந்தா, அதுக்காக இப்படி மிச்சம் வச்சு சாப்பாடையா சாப்பிடுவ. இங்க பாரு எப்படியோ இந்த சுமங்கலி பூச்சியோட அர்த்தம் அவங்க புருஷ மாதிரி சாப்பிட்டத பொண்டாட்டி மாதிரி சாப்பிடணுங்கிறது தானே ஐதீகம். நீ என்னடா சீனு சாப்பிட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்க, இங்க பாரு மாயா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னதும் மாயாவால என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ